ஹாய் ஹலோ வணக்கம். உங்கள் காலிஷ் மஞ்சு வைஷு வேலன் யூடியூப் சேனலில் இது வந்து 3வது வீடியோவாக போட்டுட்ருக்கேன். ரொம்பவே நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது என்ன வீடியோனா, ஆடி வெள்ளிக்கு நாங்கள் கோயிலுக்கு போனது, முத்துமாரியம்மன் கோவிலுக்கும் நாடியம்மன் கோவில் கீழாத்தூர் போனதும் தான் இந்த வீடியோவில் இருக்கும். நிறையா வாய்ஸ் பேசியிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறனால வீடியோ எனக்கு எடுக்க தெரில. ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்டை வச்சுட்டு வாய்ஸ் பேசவே பயமாக இருக்குது. அதனால் வாய்ஸ் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். வீட்டில் தான் இப்போ பேசிகிட்ருக்கேன். வேலை ஒரே சேட்டை. அங்கே கூட்டம் இல்லாதனால நல்லா விளையாண்டுட்டு இருந்தார். அடுத்து அப்படியே அங்கே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கீழாத்தூருக்கு கிளம்பிட்டோம். அங்கே நடந்து சாமி கும்பிட போயிட்டுருந்தோம். கூட்டம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. காலையிலே வெள்ளனே சரியான கூட்டமாக நிறையா கூட்டம் வந்துட்டு போயிடுச்சு. நாங்கள் மதியமாக தான் போயிருந்தோம். திடீர்னு தான் கிளம்புனோம் இந்த பிளானு. அதனால் மதியமாக போயிட்டு ஒரு நேர்த்திக்கடனோட விளக்கேற்றி நெய் விளக்கு ஏற்றி வச்சுட்டு முக்கியமான நேர்த்திக்கடன் செலுத்தியிருக்கோம். அது என்னென்னு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அப்புறம் பாப்பாவை விட்டுட்டு நான், தம்பி, மாமா மட்டும்தான் போயிருந்தோம். காரில் புது கார் எங்கேயுமே எடுத்துகிட்டு போகலன்னு சொல்லிவிட்டு தனியாக ஓட்டிகிட்டு போகிறதுக்காண்டி போயிருந்தோம். அப்புறம் நிம்மதியாக திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். அங்கே அன்னதானத்தில் கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் பாப்பாவுக்கு எனக்கு எல்லாமே திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்பவே நீட்டான தரிசனமாக இருந்துச்சு. கோவிலுக்கு போயிட்டு என்னென்ன வாங்கணும்னு இல்லாமல் எல்லாமே வாங்கி கட்டிட்டு வந்தாச்சு. கீழாத்தூர் மாரியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தால் இப்படி குப்பைத்தொட்டிலேருந்து எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு தெரியிறோம். எல்லாம் ஜாமான், செருப்பு எல்லாம் வாங்கிட்டு, தர்சனுக்கு வண்டி, வேலனுக்கு மீன் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். வயசுக்கு ஒன்றுமே வாங்கலைன்னு சொல்லிட்டு அப்புறம் ஹேண்ட்பேக்கும் செப்பலும் வாங்கினா. அவன் ஹேண்ட்பேக் தான் கேட்டுகிட்டே இருந்தான். அது வாங்கிட்டு கிளம்பியாச்சு. வேலன் என்ன பண்ணுற? சோளக்கருது தின்றாரு. கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போக வேண்டியதான். இன்னும் வெயில், பட் ஆனால் கூட்டம் இல்லை அதிகமாக. வேலு என்ன பண்ணுற? என்ன திங்கிறா? சோளக்கருதா? அம்மாவுக்கு போவா? அம்மா தரமாட்டியா? அப்பாவுக்கு? அப்பாவுக்கு இல்லையா? யார் வாங்கி கொடுத்தா? அப்பா வாங்கி கொடுத்தா அப்பாவுக்கு கொடு. கொடுக்க மாட்டியா? நீ விவரம்டா நீ. ஆ கொடு. குடுறா. மீன் வாங்கினியா? என்ன வாங்கின? அண்ணனுக்கு என்ன வாங்கின? அண்ணனுக்கு மீன் வாங்கினியா? எத்தனை மீன் வாங்கின? ஒன்று தான் வாங்கினியாடி? போதுமா? சரி. ஃபைனலாக கடைக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மா வரல கோயிலுக்கு. நாங்கள் மட்டும் தான் போயிட்டு வந்தோம். எங்கள் அம்மாவுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னென்னு காமிப்பேன். எங்கள் அம்மாட்ட சந்தோஷப்படும் எங்கள் அம்மா. என்னென்ன வாங்கினோன்னு பார்ப்போமா? கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் சாமி கும்பிட்டு பூ வாங்கிட்டு வருவான்னு பார்த்தா செருப்பு வாங்கிட்டு, அதெல்லாம் காமிக்கலாம் வீடியோலேயே. நான் நல்லா பேசுகிறேன்னு சொல்லி எனக்கு தான் ஒரே மெசேஜாக வருது. செலிப்ரிட்டி உன் மகனுக்கு மெசேஜ் வருதா? எனக்கு தான் கமெண்ட் வருது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு நான் எப்படி பேசுகிறேன்னு. இது வந்து எனக்கு இது வந்து முறையாக என் காசில் எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்த செருப்பு அப்படின்னா இதாக தான் இருக்கும். இது வந்து என் மகளுக்கு சும்மா வீட்டுக்கு போட்டுக்கிறேன். இது வந்து இந்த என் மயனுக்கு, எங்கள் குழந்தை மயன் இருக்காப்புல சுரேந்தர்னு சொல்லிட்டு, என் மயனுக்கு என் மகளுக்கும் அந்த அண்ணனா உயிர், அவனுக்கு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து என் ஹேண்ட்பேக்கு. இது வந்து கொட்டு என் மயன் நம்ம சின்ன பால் குடிக்கிற பாப்பா மாதிரி இதை வாங்கிட்டு தெரியுதான். அப்புறம் அல்வா பக்கடா வாங்கினோம் சாப்பிட்றதுக்கு. இது மாரியம்மன் கோயிலில் அர்ச்சனை பண்ணோம். இது வந்து மீனே காட்டு, மீனை காட்டு. இது வந்து மீன். அடுத்து வந்து தர்சனுக்கு ஒரு கார் வாங்கியிருப்போம் பாரு. இது வந்து தர்சனுக்கு. அவன் இதெல்லாம் ஓட்டுவானான்னு தெரியல. சரி, நல்லா இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு, அதனால் அது வாங்கினேன். அந்த ஹேண்ட்பேக் எடுத்துக்காட்டு பாப்பாவிட்ட. இது பாப்பாவுக்கு வேறு என்ன வாங்கன்னு தெரியல, அதனால் அவள் ஹேண்ட்பேக் தான் கேட்டுட்டுப்பா. தொங்குற மாதிரி இருந்துச்சு, அது ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. இது கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அப்புறம் இந்த குப்பை தொட்டி ஒன்று வாங்கினேன். எங்கேயுமே வாங்க முடியாத மாதிரி போய் கோயிலில் போய் வாங்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா விட்டுட்டு முறையாக போய் இவ்வளோ ஜாமான் வாங்கியிருக்கேன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம். திருச்செந்தூரில் இந்த வாட்டி எதுவுமே வாங்கலை. வந்துட்டோம் நாங்கள் கோயிலில் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு. ஓகே, ஆடி வெள்ளிக்கு சாமி கும்பிட்ட வீடியோ இவ்வளோ தான். இனி நெக்ஸ்ட் வீடியோ வரும். நிறைய பேர் நிறையா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, பாய்.